ஹே ஹாய் டார்மீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப்பிங் ஆல் டூயிங் குட். அண்ட் எனக்கு வீடியோ எடிட் பண்ண உட்காந்துருக்கேன். இது எப்படி ஃபுல்லாக எடிட் பண்ணுவேனா இல்லை பாதியிலேயே யாராவது வந்து கெடுத்துருவாங்களான்லாம் தெரியல. பட் ஐ காட் அ டைம் சம்ஹவ். அதனால் நான் உட்காந்துட்டேன் எடிட் பண்ணுறதுக்கு. நேற்று நான் லைவ் வந்தேன். லைவில் வந்தவங்களுக்கு தெரியும், லைக் நான் சொல்லியிருந்தேன், லைக் வந்து ஜொங்குக்கு ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன்னு சொல்லிட்டு. ரிவெஞ்ச் மேரேஜ் தான் டைட்டில் பார்த்தீங்கன்னா. ஜொங்குக் தான் இப்போதைக்கு 3 பார்ட்ஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். அது வந்து ஸ்டோரி எப்படி போகுதுன்றதை பொறுத்து அது எத்தனை பார்ட்டாக மாறுதுன்னு எனக்கு தெரியல. பார்ப்போம். எனக்கு நடுவில் ஐடியாஸ் ஏதாச்சும் கிடச்சிச்சின்னா அது எக்ஸ்டெண்ட் பண்ணுற ஐடியாவும் இருக்கும். இல்லைனா 3 பார்ட்லேயே முடிஞ்சிற மாதிரியும் இருக்கும். ஸோ ஹோப் யூ காய்ஸ் லைக் திஸ். அண்ட் யாரோ என்கிட்ட ரிவெஞ்ச் டைப்பில் கேட்டிருந்தீங்க, அதனால தான் நான் இதை உட்காந்து யோசித்தேன். ஸோ ஹோப் யூ காய்ஸ் லைக் இட். அண்ட் நேற்று எல்லோரும் விஷ் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. பர்த்டே அன்றைக்கி இந்த பர்த்டே எனக்கு ஈவன் மோர் ஸ்பெஷல். பிகாஸ் வந்து லைக் உங்களையே எனக்கு தெரிஞ்சிச்சு, லைக் இப்படி ஒரு ஃபேமிலி க்ரியேட் பண்ணி, இப்படி ஒரு சேனல் க்ரியேட் பண்ணி அண்ட் வீடியோஸ்க்கு ரிப்ளை பண்ணுற ஒரு குட் ஹார்ட்டட் பீப்புள் அண்ட் சப்போர்ட் பண்ணுற பீப்புளை நான் இந்த வருஷம் எனக்காக நான் வந்து மேக் பண்ணிக்கிட்டேன். அண்ட் யூ கேஸ் வித் மீ திஸ் இயர் அப்படின்னு யோசிக்கும் போது ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி அண்ட் ரிலீஃப்ட். பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எஃப்எஃப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணுன்றது ரொம்ப நாள் ஆசை. எனக்கு வந்து நான் வந்து வாட்பேடில் ஸ்டோரிஸ்லாம் எழுதுவேன். ஸோ ஆர்மிஸ் எல்லாருக்கும் தெரியும், வாட்பேடில் எல்லாருமே போய் படிப்போம்ல. ஸோ எனக்கு அப்போதுலேருந்து இந்த ஸ்டோரிஸ் எழுதுகிற பழக்கம்லாம் நிறைய இருக்குது. அண்ட் வந்து இன்னும் நிறைய பேருக்கு லைக் வந்து இந்த மாதிரி கதை எழுதுகிற என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு கூட நான் வந்து இந்த மாதிரி லைக் வந்து இந்த மாதிரி ஸ்டோரி க்ரியேட் பண்ணலாம். அண்ட் வந்து நான் டைலாக் ரைட்டிங் காலேஜ் அண்ட் ஸ்கூலில் டைலாக் ரைட்டிங்கில் எப்போவுமே ஐ ஹாவ் குட் இன்டென்ஷன். லைக் அதில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஒரு ப்ரிஸ்பெக்டிவில் எப்படி பேசுகிறது அப்படின்றதுல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டட். ஸோ டைலாக் ரைட்டிங் இதிலெல்லாம் எனக்கு ரொம்ப ஆர்வம் அதிகம். ஸோ அதனால தான் நான் வந்து வாட்பேட்லேயுமே ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு சரியான எனக்கு ரெக்கக்னைசேஷன் கிடைக்கல வாட்பேடில் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது. ஜிம்முனுக்கு தான் ஒரே ஒரு எஃப்எஃப் வாட்பேடில் இருக்கும் வந்து நான் நிறைய ஸ்டார்ட் பண்ணேன். பட் ப்ராப்பராக எதுவுமே நான் கம்ப்ளீட் பண்ணல. பிகாஸ் காலேஜோட திங்ஸ் வந்துடுச்சு, அதுக்கப்புறம் ஒர்க் போயிட்டேன். அப்புறம் எனக்கே ஃபெடப் ஆயிடுச்சு என்னடா அதுன்ற மாதிரி. ஸோ அதனால் நான் டோட்டலாக இழுத்து மூடிட்டு எடிட்டிங் சேனலும் ஒன்று வச்சுருந்தேன். நான் இதுக்கு முன்னாடி வீடியோஸோட எடிட்ஸ் மாதிரி வரும், ஷார்ட்ஸ் நம்ம பார்ப்போம்ல, அந்த மாதிரி கூட ஒன்று வச்சுருந்தேன். எல்லாத்தையுமே இழுத்து மூடிட்டு நான் என் வேலையை பார்க்குறேன்டான்ற மாதிரி ஐ ஹவ் டிசைடட். அதுக்கப்புறம் எனக்கு எதுலேயுமே போவே இல்லை. லைக் நோ, ஐம் நாட் கோயிங் டு டூ இட். பிகாஸ் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா கம்ப்ளீட் பண்ண மாட்டேன். அண்ட் ஆடியன்ஸ்க்கு அது வந்து வெறுப்பு கொடுக்கும்னு சொல்லிட்டு நான் அதை பண்ணக்கூடாதுன்னு இருந்தேன். பட் ஆனால் இந்த எஃப்எஃப் சேனல் நான் எதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன், ஏன் ஸ்டார்ட் பண்ணேன்னு எனக்கு சத்தியமாக ஐடியா இல்லை. டக்குன்னு ரேண்டமாக ஒரு தாட் தான். நானும் எஃப்எஃப் சரியாக அது கேட்பேன், சரியா? ஸோ ரேண்டமாக ஒரு தாட் தான். நம்மளோட ஒரு இன்டென்ஷனை வந்து நம்ம எஃப்எஃப்பில் சொன்னால் என்ன, 4 பேர் அதுக்கு பார்த்து 4 பேருக்கு எனக்கு வந்து பிடிக்கல அது தெரியல. பட் வாய்ப்பு இருக்குன்றதுல தான் நான் வந்து சீக்ரெட் லவ் வித் மாமாவே ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணேன் நான். அது ஓகே, ஃபஸ்ட்டு ஒன்று போடுவோம், நம்ம மைண்டில் இருக்கிறது ஒன்று போடுவோம், அது எல்லாருக்கும் எப்படி பிடிக்குதுன்றதை பார்த்துட்டு நம்ம பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு ட்ரை பண்ணது தான் அந்த சீக்ரெட் லவ் வித் மாமான்ற அந்த கான்செப்டே. பட் ஆனால் அவங்க எல்லாருக்கும் அது பிடிச்சிருந்தது தொடர்ந்து தான் நான் அடுத்தடுத்து போட ஸ்டார்ட் பண்ணேனே. எனக்கே தெரியல, லிட்ரலி 18-19 வீடியோஸ் இப்போதைக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன் என்னோடய சேனலில். அது எப்படி டப்பானு தெரில, எதுவுமே தெரியல. ஸோ தேங்க்யூ ஃபார் த லவ் அண்ட் சப்போர்ட் ஃபார் திஸ் சேனல். அண்ட் என்னையும் மதித்து ஒரு ஆளாக யூ கைஸ் ஹவ் பீன் விஷ் மீ எஸ்டர்டே அண்ட் ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் அண்ட் லவ் யூ கைஸ் ஃபார் எவர். அண்ட் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் என்னோடய இன்ஸ்டா ஐடி டேக் பண்ணுறேன். நான் உங்களுக்கு ஏதாச்சும் பேசணும், அப்படி ஏதாவது உங்களுக்கு ஹார்ட் மூமெண்ட் ஃபெல்ட் பண்ணுறீங்க, லைக் உங்களுக்கு யார்கிட்டே ஏதாவது ஷேர் பண்ணணும், ஏதாவது நீங்கள் நினச்சிங்கன்னா ஜஸ்ட் கம் அண்ட் டெக்ஸ்ட் மீ ஆன் இன்ஸ்டாகிராம். ஐல் பி லைக் எப்படி சொல்கிறது, நீங்கள் போட்ட உடனே பறந்து வந்துடுவேன். லைக் ஓகேவா? ஸோ டோன்ட் வரி. உங்களுக்கு என்கிட்ட பேசணும் அப்படி ஏதாவது இருந்தால் நான் இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து கீழே டேக் பண்ணுறேன். அங்கே வாங்க, வி வில் டாக் அண்ட் வில் ஹேவ் ஃபன். இன்னும் கொஞ்ச நாள் போட்டும் நான் வந்து நம்ம குரூப்பாக ஒரு ஆர்மி குரூப் க்ரியேட் பண்ணுறதுக்கான இதெல்லாம் நான் பார்க்குறேன், ஓகேவா? ஸோ ரொம்ப பேசிட்டேன். இப்போ வாங்க நம்ம வந்து நிறையா வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ அப்படியே உங்களை பார்க்கலாம்டா. நீங்கள் தான் இங்கத்துக்கும் அங்கத்துக்கும் ஓடிட்டுருக்கீங்க உங்கள் வீட்டில். லைக் நீங்கள் சுடிதார் தான் வேர் பண்ணியிருக்கீங்க, காலேஜ் ஐடி கார்டு உங்களுக்கு காணும், ஸோ அதனால தேடிட்டு இங்கத்துக்கும் அங்கத்துக்கும் ஓடிட்டுருக்கீங்க. உங்களுக்கு ஏஜ் பார்த்தீங்கன்னா 21, நீங்கள் காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கீங்க, ஓகேவா? லைக் இங்கேதுக்கும் அங்கத்துக்கும் ஓடி தேடி பார்த்துட்ருக்கீங்க, என்னதுன்னு சொல்லிட்டு, எங்கே இருக்குது அப்படி சொல்லிட்டு. அப்போ தான் உங்கள் பின்னாடியே 2 பேர் ஓடி வராங்க. அது யார் பார்த்தீங்கன்னா உங்களோட அண்ணனுங்க, ஓகேவா? உங்கள் பெரிய அண்ணன் பேர் நம்ஜூன், சின்ன அண்ணன் பேர் ஜெஹோப், ஓகேவா? உங்களுக்கு 2 அண்ணன். நீங்கள் வீட்டில் நீங்கள் 3 பேர் தான். உங்களுக்கு அம்மா அப்பா கிடையாது. சின்ன வயசுலேயே அவங்க ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. ஸோ அதனால் உங்கள் 3 பேருமே வளர்த்தது உங்களோட அத்தை, அதாவது உங்கள் அப்பாவோட தங்கச்சி தான் அவங்கள வளர்த்துருப்பாங்க, சரியா? அவங்களுக்கும் பசங்க இருக்காங்க, அவங்களுக்கு 2 பொண்ணுங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே ஒன்றால் தான் வளர்ந்துருப்பீங்க. பட் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து நம்ஜூன் ஜெஹோப்லாம் வந்து நல்லா ஒரு போஸ்டிங், லைக் அவங்களும் வந்து அந்த ஊர் கிராமத்தில் வந்து
இந்த விவசாயம் இந்த மாதிரி பார்க்குற அந்த ஜாப் தான் ஏதோ பார்க்குறாங்க. ஓகேவா? லைக் வந்து மில்லு வச்சு எல்லாருமே படிச்சிருக்கீங்க, பட் ஆனால் அவங்க ஃபேமிலியோட பிஸ்னஸே அதுதான். ஸோ அதனால் விவசாயம் பார்க்குற அந்த இதெல்லாம் வந்து அவங்க 2 பேர் அந்த மில்லு வேலை அதெல்லாம் அவங்க வந்து பார்த்துப்பாங்க. நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க, உங்கள் அண்ணனுங்க 2 பேருமே படித்து முடிச்சுட்டு வேலை தான் பார்த்துட்ருக்காங்க. ஸோ ஒரு பாயிண்டில் எல்லாம் ஒன்றா வளர்ந்துருப்பீங்க, உங்கள் அத்தை கூட தான் வளர்ந்துருப்பீங்க. ஒரு பாயிண்டில் அதுக்கப்புறம் நம்ஜூன் வந்து இல்லை நாங்கள் தனியாக போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தனியாக ஒரு வீடு வாங்கி அங்கே நீங்கள் எல்லாம் ஸ்டே பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த வீட்டில் தான் நீங்கள் எல்லோரும் இருக்கீங்க. நம்ஜூனும் ஜெயப்பும் உங்கள் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் வந்து தட்டில் சாப்பாடு போட்டு உங்களுக்கு கூட்டி விட்டுறதுக்கு பின்னாடியே வந்துட்டு இருக்காரு. இன்னொருத்தர் வந்து உங்களோட பேக்கை பிடிச்சிட்டு பின்னாடியே வந்துட்டு இருக்காரு. ஒயன்மா நில்லுமா, அண்ணனுங்களை பின்னாடியே இப்படி ஓட விட்டுறீ, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜூன் கேட்குறாரு. நீங்கள் உங்களை யாருன்னா வர சொன்னா, நீங்கள் போங்க, என் ஐடி கார்டை காணும், எங்கே வச்சேன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு ரொம்ப சீரியஸாக தேடிட்டு இருக்கீங்க. ஜெயப்பு, ஓ ஐடி கார்டை தேடி தான் இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கியா, அங்கே டிவி ஸ்டாண்ட் மேலே தான் இருக்குது அப்படின்றாரு. நீங்கள் ஐயோ சாரிண்ணே, ஐயோ அப்படி சொல்லிட்டு நீங்கள் திருப்பி டிவி ஸ்டாண்டுக்கிட்டே போகிறீங்க. அப்போ அதாவது டிவி ஸ்டாண்ட் மேலேயே தான் இருக்குது. நீங்கள் எடுத்து போட்டு சாரிண்ணே, காலிலேருந்து அவங்க 2 பேரும் பின்னாடியே ஓட வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க 2 பேரும் சிரிச்சுட்டு பரவாயில்ல மற்றவங்க வந்தா நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜூன் உங்களுக்கு கூட்டி விட்டுறாரு. நீங்கள் சரியான செல்லம் உங்கள் வீட்டில். லைக் உங்கள் அண்ணனுங்க 2 பேருக்கு நீங்கள் தான் உயிர், நீங்கள் தான் சரியாக அப்படியே செல்லம்னா செல்லம், ஊர்பட்ட செல்லம். அப்படி லைக் தாங்க வேணும்னா வீட்டுக்கு ஒரே பொண்ணு, அதுவும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப ஸ்வீட்டு. லைக் வந்து ஒரு பொண்ணை அவங்க அண்ணனுங்களை நீங்கள் எப்படி பார்த்துக்கணுமோ பார்த்துப்பீங்க, சின்ன வயசாக இருந்தாலும். ஸோ அதனால் உங்கள் அண்ணனுங்களுக்கு நீங்கள்னா உயிர். ஸோ அதனால் அவங்கள பார்த்து வளர்த்துருப்பாங்க. அவங்களுக்கு எதாவது வேணும்னு நீங்கள் யோசிக்கிறதுக்கு முன்னாடி அது உங்கள் வீட்டில் இருக்கும், உங்கள் கையில் இருக்கும். எதுக்குமே உங்களுக்கு குறை வைக்காமல் அப்படி பார்த்து உங்கள் அண்ணனுங்க 2 பேரும் உங்களை வளர்த்துருப்பாங்க. அவங்க 2 பேருக்குள்ளே இருக்க பாண்டுமே செம்ம சூப்பர் பாண்ட். ஜெயோப்க்கும் நம்ஜூனுக்கு இருக்க பாண்ட் 2 பேரும் அவங்களுமே செம்ம க்ளோஸ். ஸோ நீங்கள் 3 பேர் இப்படி தான் வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்கீங்க. நம்ஜூனுமே அங்கே வந்து கொஞ்சம் அந்த ஊரில் கொஞ்சம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பெரிய குடும்பம்னு சொல்லுவாங்கள்ல, லைக் இந்த எப்படி சொல்கிறது, லைக் இந்த ஊர் தலைவர் குடும்பன்ற மாதிரிலாம் இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய ஃபேமிலி தான் உங்கள் ஃபேமிலி. ஸோ அதனால் நீங்கள் அப்படியே சரிண்ணா நான் காலேஜ் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பேகெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்ப போகிறீங்க. அப்போ உங்கள் நம்ஜூன் அண்ணன் தான் வந்து நான் வயன்மா பார்த்து பத்திரமா போயிட்டு வா, ஊரில் காவாலி பயல்களாக பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்காளுங்கன்னு கேள்விப்பட்டேன். அண்ணன் இப்போதைக்கு எதுவும் பெருசாக எதுவும் பண்ண மாட்டேன், உங்ககிட்ட வேணா அது வந்தான்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோ, அவன் கதை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் அண்ணன் அதெல்லாம் யாரும் வரமாட்டாங்க அண்ணன், நீ தேவையில்லாத பிரச்சனை எதுவும் பண்ணி வைக்காத, அதெல்லாம் சும்மா தான் பண்ணிகிட்டு இருப்பானுங்க, எவனுக்கு தைரியம் இருக்குது என் மேலே என்கிட்ட வரத்துக்கிங்க, அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டானுங்க, நீ எதுவும் இது பண்ணிக்காத, நான் போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் பாட்டு போகிறீங்க. இங்கே நம்ஜூன் நீங்கள் போகிறத பார்த்துட்ருக்காங்க. நம்ம தங்கச்சி ரொம்ப பெருசாக வளர்ந்துருச்சுலடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜூன் ஜெவாப் கிட்டே கேட்குறாரு. இங்கே ஜெவாப்பு, ஆமாண்ணே பெருசாக வளர்ந்துட்டான், இப்போ தான் குழந்தைய பார்த்த ஞாபகம் வேணேன், அதுக்குள்ளே பாருங்கள் காலேஜே முடிக்க போகுது நம்ம தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேருக்கு ஹார்ட் ஃபெல்ட் மூமெண்ட்டாக இருக்குது. லைக் நம்ம தங்கச்சி வளர்ந்துருச்சுல அப்படின்ற ஒரு இதில் இருக்குது. ஸோ அவங்க 2 பேரும் பேசிவிட்டு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க 2 பேரும் இப்போ எல்லாம் அவங்க வேலையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இப்போ அவங்க 2 பேரும் அந்த மில்லுக்கு அந்த இதுக்கு தானே போவாங்க அவங்க ஓனர்ஸில். ஸோ அங்கே தான் போகிறாங்க. அங்கே போனால் பஞ்சாயத்து கூட்டியிருக்காங்க, உங்களை வர சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு 2 பேர் வந்து கூப்பிட்றாங்க. பார்த்தா என்னன்னே தெரியல அவங்களுக்கு எதுக்காக பஞ்சாயத்தை கூட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே நம்ஜூனுக்கு ஜெவாப்க்கு புரியல. பட் ஆனால் பஞ்சாயத்துலேருந்து கூப்பிட்ருக்காங்கன்னா கண்டிப்பாக போகணுன்னு சொல்லிட்டு நம்ஜூன் ஜெவாப் 2 பேருமே கிளம்பி போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அவங்க பஞ்சாயத்து தலைவர் உட்காந்துருக்காரு. ஆப்போசிட்டில் இந்த ஜமீன்தார் ஃபேமிலி மாதிரி இருப்பாங்க தெரியுமா, லைக் இன்னும் கொஞ்சம் இந்த ஊர் தலைவரோட ஃபேமிலி ஒரு பக்கம் இருக்கும். பட் ஆனால் இன்னொரு இந்த பணக்கார ஃபேமிலி மாதிரிலாம் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒருத்தர் வந்து கால் மேலே கால் போட்டு ஒரு வயசான ஒரு அரௌண்ட் ஒரு 50 ஏஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவர் கால் மேலே கால் போட்டு அப்படியே திமுறா உட்காந்து இருக்கிறாரு. என்னன்னு பார்த்தா ஒன்றுமே புரியல. நம்ஜூனும் போய் நிற்கிறாரு. என்ன தலைவர் அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. அங்கே அந்த பஞ்சாயத்து தலைவர், என்னப்பா என்ன நடக்குது, ஏதோ அவங்களோட வாய்க்கால் ஏதோ வளைச்சி போட்டுட்டுன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு ஜமீன்தார் அப்படின்னு சொன்னோன்னே நம்ஜூனுக்கு சமக்கம் வந்துடுது. யாரோடதோ யார் வளைச்சி போட்டா, அது எங்கள் அப்பாவோடது, என்கிட்ட அதுக்கான ஆதாரம் எல்லாம் வச்சுருக்கேன், அட்டானெல்லாம் போட்டு எல்லா பத்திரிக்கையும் என்கிட்ட இருக்குது, எல்லா இதுவும் எப்படி நீங்கள் வந்து நான் எப்படி வளைச்சி போட்டேன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு நம்ஜூனுக்கு சுருக்குன்னு கோவம் வந்துடுது. இங்கே அந்த அந்த பஞ்சாயத்து தலைவர், இல்லைப்பா அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி நீ வந்து வளைச்சி போட்ட அவரோட நிலத்தை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இப்போ இந்த நிலத்தை பற்றி பேசுகிற அந்த இடம் பார்த்திங்கன்னா அங்கே வந்து விளைச்சல் ஜாஸ்தியாக இருக்கும். லைக் அங்கே வந்து ரொம்ப ஜாஸ்தியான விளைச்சல் கொடுக்கும் எது விதைச்சாலும், ஏன்னா அந்த இடமே சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப வளம் உள்ள ஒரு மண்ணாக இருக்கிற அந்த இடத்துல லைக் வந்து எதை நீங்கள் இது பண்ணாலுமே
எப்படி சொல்கிறது, அக்ரிகல்ச்சருக்கு எது நீங்கள் சீட் பண்ணாலும் அது சூப்பராக இருக்கும் அப்படின்றது தான் அதோட இடத்தோட வந்து ஸ்பெஷாலிட்டி. ஸோ அது நம்ஜூனோட நிலம் தான். பட் இந்த ஜமீன்தார் ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணுறாருன்னே தெரியல. நம்ஜூனுக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, ஜெயாப்பை விட்டு போயிட்டு அந்த நிலத்தோட பத்திரம் அதெல்லாம் எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு. ஜெயாப்பும் போயிட்டு எடுத்துகிட்டு வர்றாரு. எடுத்துகிட்டு வந்து நம்ஜூன் கிட்ட கொடுத்தோன்னே நம்ஜூன் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பஞ்சாயத்து தலைவர்கிட்ட காட்டுறாரு. பார்த்தா அதில் எல்லாமே பக்காவாக வந்து இவங்களோட இடம், நம்ஜூனோட இடம் தான் சொல்லி போட்டிருக்கு அதில். இங்கே இப்போ அந்த பஞ்சாயத்து தலைவர், என்னப்பா விளையாடுறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜமீன்தாரை பார்த்து கேட்டுட்ருக்காரு. அந்த ஜமீன்தாரும் ஒரு பத்திரத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. பார்த்தா அந்த ஜமீன்தார் பத்திரத்துலேயுமே அது அவரோட நலன்ற மாதிரி போட்டிருக்கு. இங்கே ரொம்ப குழப்பமாக இருக்குது இந்த பஞ்சாயத்து தலைவருக்கு. இப்போ என்ன தீர்ப்பு சொல்கிறதுனே தெரியல. 2 பேரும் வச்சுருக்காங்க. பத்திரம் 2 பேர்கிட்டயும் இருக்குது. ஒரே பத்திரம் மாதிரி இருக்குது, பேர் மட்டும் வேறு வேறு இருக்குது. இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. அப்போ தான் பார்த்தா லைக் வந்து அதில் வந்து சில வார்த்தைகள் அந்த பத்திரத்தில் பார்த்தீங்கன்னா சில வார்த்தைகள்லாம் மாறி இருக்கிறத வந்து நம்ஜூன் நோட் பண்ணுறாரு. அவருக்கு நல்லா தெரியுது அது போலி பத்திரம் தான் அவங்க ரெடி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுது. அவர் எடுத்துகிட்டு போய்ட்டு பஞ்சாயத்து தலைவர்கிட்ட 2-3 விஷயங்களில் காதில் சொல்கிறாரு. பஞ்சாயத்து தலைவரும் அது ஒத்து அந்த பத்திரத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது அது வந்து பொய் பத்திரம் அப்படின்ற மாதிரி அவங்க இது கண்டுபிடிக்கிறாங்க. இங்கே ஜமீன்தாருக்கு லைக் வந்து அவருக்குமே ஒரு மாதிரி அசிங்கமாக ஃபீல் ஆகுது இவங்க பேசுறதெல்லாம் பார்த்து. அதுக்கப்புறம் அந்த இது பஞ்சாயத்து தலைவர், யோ உனக்கெல்லாம் எதுக்குயா இந்த பணக்கார வாழ்க்கை, போய் ஒரு நிலத்துக்காக போய் மானத்தை பொய் சொல்கிறத எடுத்துகிட்டு வந்திருக்க, பொய் பத்திரிக்கை எடுத்துகிட்டு வந்திருக்க, என்னையா பண்ண போகிற நீ? காசு கொடுத்து வாங்கி உழைச்சி சம்பாதிக்கிற வழியை பாருங்கயா. பணக்காரங்களாக இருந்தீங்கன்னா யார் இதை வேணாலும் எப்படி வேணாலும் வளைச்சி போட்டுப்பீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஊர் முன்னாடியே அந்த ஜமீன்தாரை அசிங்கப்படுத்தி விட்டுறாரு அந்த பஞ்சாயத்து தலைவர். நம்ஜூனும், இந்த பொழப்புக்கு என்கிட்ட வந்து கேட்டிருந்தாலே நான் கொடுத்துருப்பேயா, நீ ஏன் பொய்யா ரெடி பண்ணி இதை மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜூனை அசிங்கப்படுத்திடுறாரு. இங்கே ஜெயாப்புக்கு சமாத்திரம் இருந்தது. அவங்க நிலத்தை சொல்லவும் அண்ணன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கவும் இப்போ என்ன பண்ணுறாரு, நேராக போய் பழிச்சுன்னு அந்த ஜமீன்தாரே ஒன்று விட்டுறாரு. ஜெயாப்பு இந்த மாதிரி போய் பித்தலாட்டம் இன்னொரு வாட்டி யாருக்கிட்டையாவது பண்ணுன்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோவேன், அவ்வளோதான், அம்புட்டு தான் உனக்கு மரியாதை பா அப்படின்னு சொல்லிட்டு ஜவாப் வந்துடுறாரு. இங்கே நம்ஜூன், டேய் எதுக்குடா கையை வச்ச? இல்லைண்ணா அவன் ஓவரா புளிவிட்டு இருக்கிறான், அவன் மேலே கையை வச்சாதான் அடுத்த வாட்டி இந்த மாதிரி யார்கிட்டையும் பண்ணாமல் இருப்பான். நம்மகிட்ட பண்ணால் சரி ஓகே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், ஏதாவது ஏழை எளிய மக்கள்கிட்ட போய் ஏதாவது பண்ணானா அப்போ யாருங்க நம்ம பேசுறது அவங்களுக்காக, இனிமேல் இந்த மாதிரி பண்ணாமல் இருப்பான் இனிமேல் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜவாப்பு இங்கே நம்ஜூனை கூட்டிகிட்டு அப்படியே போகிறாரு. இதை அந்த ஜமீன்தார் பார்த்தீங்கன்னா செம்ம அசிங்கமாகிடுச்சு அவருக்கு. ஊரே அவரை காரி துப்புற அளவுக்கு பேசுகிறாங்க. என்ன இது இவ்வளோ பணம் வச்சுருக்காரு, போய் ஒரு நிலத்துக்காக இப்படி பண்ணுறாரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக அவரை பேசுகிறாங்க. அவரால் அந்த இதை தாங்கிக்கவே முடியல அவமானத்தை. அவர் அப்படியே வீட்டுக்கு போய் இடிஞ்சு போய் உட்கார்றாரு. அவங்க வேலைக்காரங்களாம் வந்து சாப்பிடுங்க ஐயா அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க, கேட்குறதாவே இல்லை. அவர் அப்படியே ஏதோ எப்படி சொல்கிறது, எதாச்சும் அவங்கள பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம எரிச்சலில் இருக்கார். அதுக்கப்புறம் இங்கே அப்படியே இவருக்கு அந்த யோசிச்சுட்டே இருக்காரு, அவங்கள பழி வாங்கணும்னு சொல்லிட்டு இங்கே அந்த ஜமீன்தார் யோசிச்சுட்டே இருக்காரு. ஸோ இப்படியே போகுது. நீங்கள் இப்போ ஜாலியாக உங்கள் காலேஜ் லைஃப்பை என்ஜாய் பண்ணிவிட்டு இப்படியே போகிறீங்க. ஸோ இப்படியே இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் நாளில் காலேஜ் முடிய போகுது, ஒரு 2 monthsல காலேஜ் முடிய போகுது. இதுக்கப்புறமும் டேஸ் அப்படியே போயிட்டே இருக்குடா. அவங்களுக்கு உங்கள் அண்ணனுங்க அவங்கள டெய்லி இந்த மாதிரி காலேஜுக்கு கிளப்பி விட்டுறதும் நீங்கள் காலேஜுக்கு போயிட்டு வர்றதும் இப்படியே ஹாப்பியாக அப்படியே லைஃப் உங்களுக்கு லீட் ஆகி போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் தான் உங்கள் ஃப்ரெண்டோட சேர்ந்து காலேஜுக்கு கிளம்பி போயிட்டுருக்கீங்க. நீங்கள் வந்து இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான் யூஸ் பண்ணுறீங்க சரியா. இந்த கவர்மெண்ட் பஸ் இருக்கும்ல அந்த மாதிரி பஸ்ஸில் தான் போகிறீங்க. ஸோ சரியான ரஷ்ஷு பஸ்ஸு. ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் நின்றுட்டு தான் போயிட்டுருக்கீங்க. அப்படியே போயிட்டுருக்கும் போது உங்கள் ஃப்ரெண்டு பின்னாடிலேருந்து யாரோ இடிச்சிட்டே இருக்காங்க. உங்கள் ஃப்ரெண்டு இதுக்குன்னே வந்துடுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கடுப்பாகி நின்றுட்டுருக்கா. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு பக்கத்தில் தான் நின்றுட்டுருக்கீங்க. நீங்கள் அவளை எரிச்சலாக அப்படியே ஒரு மூஞ்சி வச்சுருக்கதை பார்க்குறீங்க, கேட்குறீங்க, ஏய் என்னடி மீரா என்னாச்சு அப்படின்னு கேட்குறீங்க. ஒன்றும் இல்லை வேன் அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் சொல்லு என்ன எதுக்கு இப்படி மூஞ்சி வச்சுருக்க? இல்லடி நானும் பார்த்துட்டே இருக்கேன், வந்ததுலேருந்து பின்னாடி ஒருத்தன் இடிச்சுக்கிட்டே இருக்கான், நானும் பின்னாடி திருப்பி பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்கேன், தள்ளியே போக மாட்டாமல் பின்னாடி அப்படி இடிச்சுக்கிட்டே நின்றுட்டுருக்கான், எரிச்சலாக இருக்குடி அப்படின்றீங்க அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறா. நீங்களும் பார்க்குறீங்க, பார்த்தா பின்னாடி ஒரு ஆள் நின்றுட்டுருக்காரு.
இடித்த மாதிரி தான் நின்றுட்டுருக்காரு. நீங்கள் ஃபேஸை பார்க்கலாம், நீங்கள் வெறும் இதை மட்டும் தான் பார்த்துட்ருக்கீங்க. லைக் வந்து கீழே இடிக்கிறாங்களா, உங்கள் ஃப்ரெண்டோட பேக்கில் யாராவது இடிக்கிறாங்களான்னு பார்க்குறீங்க. பார்த்தா ஒரு ஆள் நின்று இடிச்சிட்டு தான் இருக்காரு. உங்களுக்கு சரி கோவம் வந்துடுது. நீங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் சும்மா தான் இருக்கீங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் திரும்பிக்கிறீங்க, உங்களுக்கு டென்ஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஆனால் திருப்பி சரி போயிட்டாங்களான்னு பார்க்குறதுக்கு திருப்பி பார்க்குறீங்க. பார்த்தா திருப்பி யாரும் நிற்கிறாங்க. உங்களுக்கு இதுக்கு மேலே முடியல. அப்படி என்ன பண்ணுறீங்க, திருப்பி பொங்கி பலார்னு ஒன்று விட்டுறீங்க. டேய், உங்களுக்குலாம் உங்கள் வீட்டிலலாம் பொம்பளைங்களே இல்லையாடா? நீங்களாம் அக்கா தங்கச்சி கூட பிறக்கல? உங்களுக்குலாம் அறிவு இல்லை? ஒரு பொண்ணுக்கு இப்படி தான் நடந்துக்கணும்னு உங்களுக்கு தோணுமா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. இங்கே அவர் அப்படியே முழிச்சு திருன்னு பார்த்துட்ருக்காரு. உங்கள் ஃப்ரெண்டு அப்போ தான் திரும்பி பார்க்குறா. பையன் என்னடி பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறா. நீ சும்மா ரெடி, இவனுங்களெல்லாம் இப்படி பண்ணாதான், அசிங்கப்படுத்தினா தான் இவனுங்களுக்குலாம் அறிவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு அது இவர் இல்லவே இல்லடி, வேற ஒருத்தண்டி அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. அவன் ஐயோ சாரி சார், என் ஃப்ரெண்டு வேற ஒருத்தர்னு நினச்சிட்டு உங்களை அடிச்சிட்டா சார், சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு சாரி கேட்டுட்ருக்கா. நீங்கள் ஐயோ பார்க்க ஆள் வேற மலை மாடு மாதிரி இருக்கானே, இவனையா போட்டு அடிச்சிட்டேனே நான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாயிலே கையை வச்சுட்டு அப்படி நிற்கிறீங்க. ஆமாம், முதல்ல எதுக்கு அடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. நீங்கள் சாரி சார், என் ஃப்ரெண்டு யாரோ மிஸ்பிஹேவ் பண்ணாங்க என் ஃப்ரெண்டுக்கிட்ட, அதான் அவங்கன்னு நினச்சிட்டு, அவரும் கருப்பு கலர் சட்டை தான் போட்டிருந்தான், நான் இருந்தாலும் அதான் அவனை நினச்சி உங்களை அடிச்சிட்டேன் சார், சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் பா என்ன அடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை அப்படி கண்ணத்தில் வச்சுட்ருக்காரு. நீங்கள் ஐயோ மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி அப்படியே பாவமாக வச்சுருக்கீங்க. என்ன எதுன்னு பார்க்குறது இல்லையாங்க? யாராக இருந்தாலும் கை வச்சுருவீங்களா? நான் பாட்டு இன்னும் 2 ஸ்டாப் தள்ளி இறங்கணுன்றதுக்காக பஸ்ஸில் ஏறின இடத்துல இப்படி அடித்தா நான் என்னங்க பண்ணுறது? எனக்கு இப்போது நான் தேவையில்லாமல் அடி வாங்கிட்டேன்ல, அதுக்கு என்ன சார் பண்ணுறது? நான் தெரியாமல் தான் சார் அடிச்சிட்டேன், சாரி சார், நீங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லினோடனே அவர் சரி ஓகே தான், நீங்கள் தெரியாமல் தான் அடிச்சிட்டிங்க, நானும் பேசாமல் தெரியாமல் உங்களை திருப்பி அடிச்சிடவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. நீங்கள் ஐயோ சார் சாரி கேட்டுட்டேன்ல, பிரச்சனை இல்லைங்க, நானும் அடிச்சுட்டு நான் உங்ககிட்ட சாரி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் ஐயோ சார் இல்லை சார், நீங்கள் பார்க்க எப்படி பல்காக இருக்கீங்க, என்ன அடித்தா நான் தாங்க வேணாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அவர் அப்போது என்ன சொல்ல வர, நீ நல்லா பார்க்க அப்படியே அழகாக ஒல்லியாக அப்படியே பூ மாதிரி இருக்க, நான் மலை மாடு மாதிரி இருக்கேன், நான் அடித்தா நீ தாங்க மாட்டேன்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் ஐயோ நான் அப்படி சொல்லலை சார், நீங்களே உங்களை மலை மாடுன்னு சொல்லிக்கிட்டேன், நான் என்ன சார் பண்ணுறது, நான் தெரியாமல் அடிச்சிட்டேன், மன்னிப்பு கேட்டுட்டேன், நான் அந்த பரதேசின்னு நினச்சேன் சார், கண்டிப்பாக நீங்கள் நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் எனக்கு தெரியாது, இதுக்கு எனக்கு ரீபேட் இல்லை, நான் உன் செயின் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கழுத்துலேருந்து உங்கள் செயினை அப்படியே பிடுங்கிடுறாரு. நீங்கள் ஐயோ சார், ஒரு அறைக்காக சார் 4 பவுன் செயின் சார் அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் இருக்கட்டும், என்ன அடிச்சல, அதுக்கு ஏதாவது பிரயாச்சத்தை பண்ணிவிட்டு அப்புறம் அந்த செயினை வந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயினை பிடிங்கிட்டு பஸ்ஸை விட்டு இறங்கிடுறாரு. நீங்கள் என்னடி இது, ஐயோ எல்லாம் ஒன்றால் தாண்டி, கம்முன்னு வந்திருக்கலாம். நானாடி உன்னை அடிக்க சொன்னேன், நீ ஏன் அடிச்சுட்டு இப்போ பாரு என்னடி பண்ணுறது, உங்கள் அண்ணனுங்க கேட்க மாட்டாங்களா செயின் எங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு கேட்குறா. நீங்கள் எங்கள் அண்ணனுங்க என்கிட்டேருந்து ஒரு பொட்டு காணுன்னா கூட எனக்கு கண்டுபிடிச்சிருவாங்கடி, செயின் இல்லாமல் வீட்டுக்கு போனால் கொண்டே போட்டுருவாங்கடி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுவுறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு சரி வா அவர் பின்னாடியே போயிட்டு என்னன்னு கேட்போண்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் இந்த ஸ்டாப்பிங்கில் இறங்கி அது ஜொங்குக் பின்னாடியே போயிட்டுருக்கீங்க. ஆக்சுவலி அது ஜொங்குக் தான், ஜொங்குக் பின்னாடியே போகிறீங்க. ஜொங்குக் லாங்காக வச்சுருக்காரு, நல்லா ஸ்லீவ்டு ஷர்ட்லாம் போட்டுட்டு இருக்காரு. நீங்கள் அப்படியே பார்க்கவே பயங்கரமாக இருக்கார், இப்படியே பார்த்தாலே பயம் வர மாதிரி இருக்கார். நீங்கள் அப்படியே பின்னாடியே ஓடுறீங்க, சார்ன்ட்டு. அவர் கேட்காத மாதிரி அவர் பாட்டு போயிட்டுருக்காரு. நீங்கள் சாருன்னு பின்னாடியே கத்தின்னு ஓடுறீங்க. அவர் ஒரு ஹோட்டல் மாதிரி லைக் சின்னதாக ஒரு ஊர் சைட்லலாம் இருக்குல்ல, ஒரு பரோட்டா கடை மாதிரி இருக்குது, அங்கே போய்ட்டு உட்காந்துட்டு அண்ணா எனக்கு 2 பரோட்டா அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்கார்றாரு. நீங்கள் என்னடி பரோட்டா கடையில் போய் உட்காந்துருக்காங்க, எனக்கு அண்ணனுங்களுக்கு தெரிஞ்ச கடைடி இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்துறீங்க. இருடி வருவார், வெயிட் பண்ணடி அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிருக்கீங்க. ஜொங்குக்கு ஒரு 4-5 பரோட்டா சாப்பிட்டுட்டு மனுஷன் ஏஞ்சி வராரு. வந்து நீங்கள் என்ன இங்கே இருக்கீங்க, காலேஜ் போலையா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் சார் செயின் இல்லாமல் வீட்டுக்கு போனால் அண்ணாங்க திட்டுவாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் நான் என்ன சொன்னேன் உன்னை,
பிராயச்சித்தமாக ஏதாச்சும் பண்ணிவிட்டு செயினை எடுத்துக்கொண்டு தான் சொன்னேன். யோசி, ஏதாவது பிராயச்சித்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சார், எங்களை யோசிக்க சொல்கிறதுக்கு நீங்களே கேட்டுடலாம்ல. என்ன வேணும் சார் உங்களுக்கு? ஏதாச்சும் இன்னொரு 5 பரோட்டா பார்சல் நான் வாங்கி தரவா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவர் எது கண்ணம் பழுக்கிற அளவுக்கு அடிச்சிருக்க, 5 பரோட்டா வாங்கி கொடுத்து முடிச்சிடலான்னு பார்க்குறியா? அதெல்லாம் இல்லை, ஏதாச்சும் பெருசா அப்படின்றாரு. நீங்கள் சார் என்ன உங்களுக்கு வேணும் நீங்களே சொல்லுங்கள், நான் அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் மேலேருந்து உங்களுக்கு டாப் டு பாட்டம் பார்க்குறாரு. பார்த்துட்டு என்ன சொன்னாலும் செய்வியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்கள் செயின் வேணும் சார், அதனால நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் இப்படியே பாவமாக மூஞ்சி வச்சுட்ருக்கீங்க. அவர் சரி ஓகே, இவ்வளோ பாவமாக கேட்குறதுனால சின்னதாக ஒரே ஒரு இது தான் அப்படின்னோடனே என்னது சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆர்வமாக கேட்குறீங்க. அவர் ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு கிஸ் கொடுத்துட்டு செயினை வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் சார் அப்படின்னு பார்க்குறீங்க. என்ன சார், அடிக்கும் போது அதெல்லாம் பார்த்தியா? இல்லைல்ல, அடிக்கும் போது மட்டும் யோசிக்காமல் அடிச்சல, அதே தான். என்ன கன்னத்தில் கைப்பட்டுச்சு அப்போது, இப்போ வாயப்பட போகுது, அவ்வளோதான். நான் ஒன்றும் லிப்ஸில் கூடன்னு கேட்கலையே, கன்னத்தில் தான் நான் கேட்டேன் அப்படின்னோடனே சார் இது இல்லை இது சரிப்பட்டு வராது, நீங்கள் வேறு ஏதாவது பொருளாக கேளுங்க, நான் வாங்கி தரேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் எனக்கு அதெல்லாம் வேண்டாம், எனக்கு இதான் வேணும், கொடுத்துட்டு செயினை வாங்கிட்டு போ, இல்லைண்ணா விடு நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போக போகிறார். நீங்கள் இருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்துறீங்க. இங்கே எல்லோரும் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் இப்போ உனக்கு அதான் பிரச்சனையா? நீ ஆனால் முத்தம் கொடுக்க ரெடியா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மண்டை கீழே குடிச்சிட்ருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டாக பார்க்குறீங்க. அவன் கூப்பிட்றான் உங்களை. எக்ஸ்கியூஸ் மீ ரவுடி அண்ணா, ஒரே நிமிஷம் நான் என் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீரா அப்படியே உங்களை பிடிச்சி இழுத்துட்டு போகிறா. போயிட்டு என்ன அடி அப்படின்றீங்க. எங்கே பாருவன், காதுக்கு வந்து வச்ச மாதிரி தானே, கன்னத்தில் பச்சைக்குன்னு சின்னதாக ஒரே ஒரு முத்தம் கொடுத்துட்டு உன் செயினை வாங்கிட்டு வந்துடு. ஊர் பேர் தெரியாதவர் தானே, யாருக்கு தெரிய போகுது சொல்லு. விட்ரி, பார்க்கவும் ஆள் செம்மையாக தானே இருக்காரு. உனக்கும் முத்தம் கொடுத்த மாதிரி இருக்கும், அவருக்கும் முத்தம் வாங்கின மாதிரி இருக்கும்ல. உனக்கும் செயின் வாங்கிட்டு வந்துடலாம்ல நீ. அப்புறம் ஓடியே போயிடலாம், அவன் கண்ணில் படவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறான். நீங்கள் என்னோடய ஃபர்ஸ்ட் முத்தம் நான் என் புருஷனுக்கு தானடி வச்சுருந்தேன், இவன் யாருன்னே தெரியாது, இவனுக்கு எப்படி நான் முத்தம் கொடுக்குறதுன்றீங்க. அவன் உன் செயின் வேணும்லடி, உங்கள் அண்ணங்க கேட்பாங்கல்ல அப்புறம் அப்படின்னு. ஆமாம், என் அண்ணனுங்க அவ்வளோதான், என்ன யார் எடுத்தோ என்னன்னு கேட்டே சாப்பிடிச்சிருவாங்க அப்படின்னு சொன்னோடனே சரி ஓகே, நான் போயிட்டு கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. பாவமாக அப்படியே ஜொங்குக்கு உங்களை பார்த்து சிரிப்பே வருது. ஏன்னா நீங்கள் மூஞ்சி அப்படியே க்யூட்டாக பாவமாக வச்சுருக்கீங்க. வரீங்க அப்படியே உங்கள் ஐடி கார்டை பிடிச்சிட்டு அப்படியே தேய்ச்சிட்டே வரீங்க. என்ன முடிவு பண்ணியிருக்க அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் கொடுக்குறேன் சார் அப்படின்றீங்க. ஏன் மூஞ்சி கொஞ்சம் நல்லா தான் வச்சுட்டு கொடுக்குறது, உன்னை என்ன விஷத்தையா குடிக்க சொன்னேன், முத்தம் தானே கொடுக்க சொன்னேன், அதுக்கு எதுக்கு இப்படி மூஞ்சி வச்சுட்ருக்க அப்படின்றாரு. நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் இங்கே கொடுக்க முடியாது, ஏதாவது கொஞ்சம் மறைவாக இங்கே போய் கொடுக்குறேன் அப்படின்றீங்க. அவர் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் அப்படியே மறைவான இடத்துக்கு போகிறாரு அவர். நீங்கள் அவர் பின்னாடியே போகிறீங்க. மீரா கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வரா. நீங்கள் அப்படியே பின்னாடியே போயிட்டு ஒரு இடத்துல நின்றுறாரு. சுற்றி முற்றி பார்க்குறாரு. இங்கே யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன், ஓகேவா, ரெடியா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே எக்குறீங்க. ரைட்டு செம்ம ஆகிட்டு அவர். நீங்கள் கொஞ்சம் குள்ளந்தான், அவர் அப்படியே எக்குறீங்க. அப்படியே எக்கி ட்ரை பண்ணுறீங்க அவர்கிட்ட போகிறதுக்கு. ஆனால் உங்களால் முடியல. சார், நான் கஷ்டப்படுறேன்னு தெரியுதுல்ல, கொஞ்சம் கீழே குனிஞ்சா தான் என்ன, இவ்வளோ ஹைட்டாக இருக்கீங்க, எப்படி என்னால் எக்க முடியும், கொஞ்சம் கீழே வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அவர் சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு அவர் கொஞ்சம் பெண்ட் பண்ணி நிற்கிறாரு. நீங்கள் என்ன உங்களுக்கு ஹெசிடேஷனாக தான் இருக்குது, ஆனால் உங்களுக்கு வேறு வழி இல்லை. அவருக்கு கொடுத்தா தான் செயினை கொடுப்பேன்னு சொன்னதுக்கப்புறம் எப்படி நீங்கள் வேறு வழியே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு நேராக உங்கள் லிப்ஸை எடுத்துகிட்டு போய் அவரோட சீக்ஸ்லேயே ஸ்லைட்டாக சாஃப்டாக ஒரு கிஸ் அப்படியே கொடுத்துட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு தான் கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு அப்படியே வந்துட்டு
செயின் அப்படின்னு சொல்லிட்டு தலையை கீழே தொங்க போட்டுட்டு கேட்டுட்ருக்கீங்க. ஜொங்குக்கு இங்கே அப்படியே ஸ்மோக் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி லிப்பை பைட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு பாக்கெட்லேருந்து செயின் எடுத்து உங்கள் கையில் வைக்கிறாரு. நீங்கள் விட்டா போதுண்டா சாமின்னு ஓடியே போயிட்டீங்க அங்கேருந்து. அவருக்கு செம்ம சிரிப்பு வருது ஜொங்குக்கு உங்களை பார்த்து. அதுக்கப்புறம் நீங்களும் அந்த செயின் எடுத்துகிட்டு நேராக மீரா கிட்ட போயிட்டு வாங்கிட்டேன்டி வாடி வாடி போகலாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக காலேஜுக்கு தான் போயிடுறீங்க 2 பேரும். உங்களுக்கு அன்றைக்கி 4 வழுக்க அந்த முத்தத்தை ஏன் நினச்சி யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஐயோ ஊர் பேர் தெரியாது அவனுக்கு போய் நான் முத்தம் கொடுத்துட்டேனே, அவன் பேர் கூட எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு உட்காந்து ஒவ்வொன்று ஒப்பாரி வைக்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீரா வந்து சொல்லியிருப்போம், செம்மையாக இருந்தாண்டி அவனுக்கு போய் முத்தம் கொடுத்ததுக்கு இவன் பொடி உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. என்னதான் செம்மையாக இருந்தாலும் எனக்கு என்னோடவனுக்கு தாண்டி நான் முத்தம் கொடுக்கணும்னு வச்சுருந்தேன், ஊர் பேர் தெரியாது நமக்கு போய் இப்போ கொடுத்துட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் ரொம்ப அப்படியே ஒரு அனாயாக ஃபீல் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் கிளாஸஸும் போயிருக்கோம். அதுக்கப்புறம் இப்படியே அன்றைக்கி நாள் முடியுது. நீங்கள் செயினை திருப்பி உங்கள் கழுத்தில் போட்டுட்டு நேராக வீட்டுக்கு தான் போகிறீங்க. போயிட்டு உங்கள் அண்ணனுங்க உங்களை வழக்கம் போல் உங்களுக்கு டின்னர்லாம் கொடுத்துட்டு உங்களை படிக்கிறதுக்கு அனுப்பிச்சி விட்றாங்க. நீங்களும் படித்து முடிச்சுட்டு தூங்கிடுறீங்க. ஆனால் நைட்டு உங்களுக்கு தூக்கமே வரலை. புரண்டு படுத்துட்ருக்கீங்க. அவனுக்கு யாருன்னு எனக்கு தெரியாது தான். ஆனால் அவனுக்கு முத்தம் கொடுக்கும்போது மட்டும் என்னையே அறியாமல் ஒரு ஃபீல் எனக்கு வந்தது அப்படி சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கிறீங்க. அதுக்கப்புறம் நீங்களும் அப்படியே யோசிச்சுட்டே தூங்கியிருப்பீங்க. அதுக்கப்புறம் இப்படியே இதுவாகுது, விடியவும் செய்யுது, மறுநாள் ஆகுது. நீங்கள் திருப்பி காலேஜுக்கு கிளம்பி இன்றைக்கி மீரா காலேஜுக்கு வரல, அவளுக்கு வயிறு வலின்னு லீவ் போட்டுட்டா. ஸோ நீங்கள் மட்டும்தான். ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா ஜன்னல் சீட்டில் போய் உட்காந்துட்டு அப்படியே உங்கள் ஊரில் இருக்கிற அந்த மலை அந்த இயற்கையெல்லாம் பார்த்துட்டு வரீங்க. அப்படியே வரும்போது உங்கள் பக்கத்து சீட்டு காலியாக தான் இருந்திருக்கும். நீங்கள் விண்டோ சீட்டில் தானே உட்காந்துருக்கீங்க, பக்கத்து சீட் காலி தான். ஸோ பஸ்ஸே வந்து கொஞ்சம் காலியாக தான் இருக்குது. ஸோ டக்குன்னு யாரும் உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்து உங்களை வர சீட்டு உட்காந்துட்டு எனக்கு ஒரு டிக்கெட்ண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கண்டக்டர் கிட்ட கூப்பிட்ற மாதிரி இருக்குது. நீங்கள் யாருடா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா ஜொங்குக் தான். நீங்கள் ஐயோ இவரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே யாரையும் ஏதோ பார்க்காத மாதிரி அப்படியே திரும்பிக்கிட்டீங்க. அப்படின்னு கூப்பிட்றாரு. நீங்கள் அப்படின்ட்டு திரும்பி பார்க்குறீங்க. என்னை பார்த்துட்ட தானே நீனு அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் ஐயோ இல்லை சார், நான் எனக்கு தெரியாது, இப்போ தான் பார்க்குறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் நடிக்காத, நான் வரும்போதே நீ என்னை பார்த்துட்ட தானே அப்படின்னே. அதெல்லாம் இல்லையே, நான் ஏன் பார்க்குறேன், நான் வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டுருக்கேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை, இப்போ எதுக்கு இங்கே உட்காந்துட்ருக்கீங்க, இது லேடிஸ் சீட்டு தெரியுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவர் லேடிஸ் சீட்டு அங்கே பாரு, அது ஜென்ஸ் சீட்டு தானே, அங்கேயே அப்போ லேடிஸ் உட்காந்துருக்காங்க, போய் மாற்றி உட்கார வச்சுட்டு வா, நான் இங்கே போய் உட்காந்துக்கிறேன், நீ இங்கே உட்காந்துக்கோ அப்படின்றாரு. நீங்கள் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் கிளவிங்க பாட்டிங்க ஆயாங்க தான் இருக்குது. அதுங்கக்கிட்ட போயிட்டு லேடிஸ் சீட்டு ஜென்ஸ் சீட்டுன்னு சொல்லி புரிய வச்சு நீங்கள் மாற்றி உட்கார வைக்கிறதுக்குள்ளே விடிஞ்சு போயிடும். அதுவே உங்களுக்கே தெரியும். அதனால நீங்களும் வாய முடிக்கிட்டு கம்முன்னு உட்காந்துக்கிறீங்க. அப்படியே ஜன்னல் கம்பியை டைட்டாக பிடிச்சிட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு வரீங்க. பார்த்து ஜன்னல் கம்பி உடஞ்சி கீழே விழுந்துட போகுது, ஏன் அவ்வளோ அப்படி டைட்டாக பிடிச்சிட்ருக்க, ஏன்னா பிடிச்சி தூக்கியா வெளில போட்டுற போகிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. ரெடிங்க போட்டாலும் போடுவீங்க யாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு முனவுறீங்க. அவர் அது ஒன்றும் இல்லை சார், ஒன்றும் இல்லை. சரி, நேற்று கொடுத்திய ஒரு முத்தம் எப்படி இருந்துச்சு உனக்கு அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் கொடுத்தது உங்களுக்கு, எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் சரி, உன் மேலேயே நீ சத்தியம் பண்ணி சொல்லு, நேற்று நைட் நீ தூங்கினியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. நீங்கள் நான் தூங்கினேனே, நல்லாவே தூங்கினேனே, ஏன் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அவர் நல்லாவே தூங்கினியா, ஆமாம் நல்லா தூங்கினேனே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் போய் சொல்லாத, சொல்லு, நேற்று நைட் நீ தூங்கினியா, நல்லாவே தூங்கினேன், முதல்ல தள்ளுறீங்களா, என் ஸ்டாப் வரப்போகுது, நான் இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீங்களும் அப்படியே ஏஞ்சிட்டு, நீங்கள் சொல்கிறீங்க, அவர் ஏஞ்சிட்டு அப்படியே கொஞ்சம் வழி விட்டுட்டு எனக்கு தெரியும் நீ நேற்று நைட்டு தூங்கலைன்னு, நடிக்காத அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஐயோ நீங்கள் சும்மா இருங்க, நீங்கள் முதல்ல என் பின்னாடிலாம் வராதிங்க, எனக்கு வீட்டில் யாராச்சும் பார்த்தாங்கன்னா ரொம்ப பிரச்சனையாயிடும், இந்த ஊருக்கு புதுசுன்னு நினைக்கிறேன், அதனால தான் நீங்கள் இது தெரியாமல் என்கிட்ட வம்பிழுத்துட்ருக்கீங்க, என் அண்ணனுங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிடும், அப்புறமா வாய்ப்பே இல்லை நீங்கள் இந்த ஊரில் இருக்க, தயவுசெய்து இது மாதிரி பண்ணாதீங்க, உங்கள் நல்லதுக்கு தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டு போகிறீங்க. அங்கே ஜொங்குக்கு உங்கள் பின்னாடியே தான் வந்துட்டுருக்காரு. நீங்கள் காலேஜுக்கு போயிட்டே இருக்கீங்க. ஒரு கட்டத்தில் செம்ம வெறுப்பாகி நீங்கள் என்ன தாங்க உங்களுக்கு வேணும், எதுக்குங்க இப்போ என் பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கீங்க, நான் தான் சொல்கிறேன்ல எங்கள் அண்ணனுங்களுக்கு பிடிக்காது இதெல்லாம். நீ என்ன அண்ணன்னு மூச்சுக்கு முன்னொரு வாட்டி அண்ணன்னு சொல்லிகிட்டு இருக்க, நான் இப்போ ஒன்றும் பண்ணலையே, உன் காலேஜ் வழியாக தான் நான் போகணும், அதனால தான் உன் பின்னாடி வந்துட்டுருக்கேன், என்ன உன் பின்னாடி வந்துட்டுருக்கேன்னு நினச்சியோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு.
நீங்கள் பொய் சொல்லாதீங்க. என்கிட்ட பேசணும், என்கிட்ட இது பண்ணணும்னு வம்பிழுக்கணும்னு தானே என் பின்னாடி வந்துட்டுருக்கீங்க. எனக்கு தெரியும். நீங்கள் ஒன்றும் பொய் சொல்லி இதெல்லாம் பண்ணாதீங்க. இந்த மாதிரி என்ன இருந்ததுன்னா தயவுசெய்து அதை எடுத்து தூக்கி போட்டுருங்க. எங்கள் வீட்டிலலாம் என்ன அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் பாட்டு போகிறீங்க. ஆமாம், இந்த அம்மா அப்படியே போய் ஊரழகி பின்னாடி வராங்க அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறமும் கூட லைக் வந்து உங்கள் ஜங்குக்கு டெய்லியும் காலையில் உங்கள் கூட பஸ்ஸில் வருவார். லைக் வந்து உங்ககிட்ட வந்து வம்பிழுத்துட்டு இருப்பார். உங்கள் பின்னாடியே சுற்றிட்டு இருப்பார். நீங்கள் காலேஜுக்கு போகும்போது காலைல உங்கள் பின்னாடி வருவார். அப்புறம் காலேஜ் முடிச்சதுக்கப்புறமும் உங்கள் பின்னாடியே வந்துட்டுருப்பார். உங்களுக்கு இதுவே பார்த்து 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 சலிச்சு போய் நீங்கள் கண்டுக்காமல் நீங்கள் போய்ட்டு உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறீங்க. அப்பப்போ வந்து வம்பிழுப்பார். முத்தோன்னு சொல்லி கூப்பிட்டு உங்களை வம்பிழுத்துட்டு இருப்பார். உங்களுக்கு அதை ஞாபகப்படுத்தி விட்டுட்டே இருப்பார். இப்படியே பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ ஒரு நாள் ரேண்டமாக நீங்கள் காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்து பார்க்குறீங்க. பார்த்தா ஜங்குக்கு ஆப்போசிட்டில் உங்கள் காலேஜுக்கு ஆப்போசிட்டில் டீ கடை இருக்கும். அந்த டீ கடையில் உட்காந்து டீ குடிச்சிட்டு அப்படியே உங்களுக்கு தான் வெயிட் பண்ணிட்டுருக்காரு. உங்களுக்கு இந்த சினாரியோவை பார்த்த உடனே இன்னைக்கு இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவர்கிட்ட தான் போகிறீங்க. போயிட்டு உங்களுக்கு என்ன தாங்க வேணும்? எதுக்குங்க ஒரு வாரமாக என் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கீங்க? என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? நீங்கள் சொன்னதை நான் பண்ணிட்டேன்ல, தெரியாமல் அடிச்சிட்டேங்க. என் ஃப்ரெண்டுக்குன்னு ஒன்று எனக்கு கோவம் வந்துடுச்சு, ஆள் பக்காமல் அடிச்சிட்டேன், மன்னிச்சிருங்க. அதுக்காக ஏங்க இப்படி பின்னாடியே சுற்றிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்துறீங்க. நான் அதுக்குன்னு எதுவுமே சொல்லலையே, நீ ஏன் அதெல்லாம் சொல்லிகிட்ருக்க? உன் பின்னாடி வரதுக்கான காரணம் அது கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வேறு என்ன காரணம் அப்படின்னு கேட்குறீங்க. கொஞ்சம் தனியாக பேசணும் வரியா அப்படின்னு கூப்பிடுறாரு. நீங்கள் எதுவாக இருந்தாலும் இங்கேயே பேசுங்க, தனியாக பேசுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றீங்க. எனக்கு இருக்குது வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி வெடுக்குன்னு இழுத்துட்டு போகிறாரு. உங்கள் ஃப்ரெண்டுங்களாம் இங்கே கத்துறாங்க ஐயோயோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து திரும்பி ஒரு பார்வை தான் அப்படியே எல்லாம் வாய முடிக்கிறதுக்கு. மீரா வந்து சொல்கிறா ஒன்றும் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது ஜங்குக்கு மேலே. ஸோ அதனால் உங்களை கூட்டிகிட்டு போய் ஒரு யாரும் இல்லாத இடத்துல அப்படியே போய் நிற்க வைக்கிறாரு. வயன் அதானே உன் பேர் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒரு வாரமாக பின்னாடி சுற்றிட்டுருக்கேன். பேர் தெரியாமல் ஊர் தெரியாமல் நீ யாரோட வீட்டுக்கு பொண்ணுன்னு தெரியாமல் நான் சுற்றிட்டு இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் யார் முதல்ல? நீங்கள் எதுக்கு என் பின்னாடி சுற்றிட்டுருக்கீங்க? உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. யார் என்னென்னலாம் எனக்கு தெரியாது வயன், நீ யார் இப்படின்னு. நீ அன்றைக்கி என்னை அடிக்கும் போது தான் உன்னை நான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். அங்கேயே நான் ஃப்ளாட். ஒரு பொண்ணுக்காக ஒரு பையன் நிற்கிறது வேறு, ஒரு பொண்ணுக்காக ஒரு பொண்ணே நிற்கிறது வேறு. அந்த தைரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உன் ஃப்ரெண்டுக்குன்னு தெரியும் போது எவனாக இருந்தாலும் பரவாயில்லடா அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக அடிச்சல்ல, அந்த தைரியம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அங்கேயே முடிவு பண்ணிட்டேன், எனக்கு இத்தனை நாள் நான் வாழ்ந்த வாழ்க்கை, காத்திருப்புக்கெல்லாம் காரணம் நீதானே. நீ இதை சொல்லும் போதே உங்களுக்கு மூஞ்சி சுருங்குது. என்ன தாள் பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு பார்க்குறீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு புரியலையா அவனுக்கு அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் சுத்தமாக புரியலங்க, என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. கல்யாணத்தான் கட்டிக்கிட்டு ஓடி போகலாமா, இல்லை ஓடி போய் கல்யாணத்தான் கட்டிக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் அப்படின்னு பார்க்குறீங்க. ஆமாம், அதுதான் கேட்குறேன். எப்படி நீயே சொல்லு, போத்திக்கிட்டு படுத்துக்கலாமா இல்லை படுத்துக்கிட்டு போத்திக்கலாமா? எதுவாக இருந்தாலும் எனக்கு ஓகே தான். முதல்ல குழந்தை பெற்றுட்டு அப்புறம் கட்டிக்கலாமா, இல்லை கல்யாணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குழந்தை பெற்றுக்கலாமா? நீயே சொல்லு, உன் வீட்டில் நீ பேசுறியா இல்லை எப்படி அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் என்னங்க விளையாடுறீங்களா? பார்த்து ஒரு வாரம் இருக்கும், என் பின்னாடி சுற்றிருப்பீங்க ஒரு வாரம், அதுக்குள்ளே என்ன கல்யாணம் குழந்த என்னங்க பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ சொல்கிறீங்க. எனக்கு உன்னை பார்த்தோன்னே பிடிச்சிச்சு, அப்போவே கேட்டிருப்பேன் எத்தனை குழந்தை பெற்றுக்கலான்னு. ஆனால் நீ என்னை பைத்தியக்காரன்னு பார்த்துருப்ப, அதனால தான் இந்த ஒரு வாரம் கழித்து பேசுகிறேன். எனக்கு கூட பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு வயன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் இதெல்லாம் சரிப்பட்டு வராது. எனக்கு எங்கள் அண்ணனுங்க தான் முக்கியம். என் அண்ணனுங்களை மீறி எனக்கு எதுவும் இல்லை. என் அண்ணனுங்களுக்கு இது பிடிக்காது. என் அண்ணனுங்களை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். அவங்களுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே பாரு, எனக்கு புரியுது, உன் அண்ணங்க மேலே நீ வச்சுருக்க பாசம் எல்லாம் எனக்கு தெரியுது. ஏன்னா எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியும்னு எனக்கு தோணலை வயன். ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் இல்லைங்க, என்னை மன்னிச்சிருங்க. நீங்கள் எந்த நினைப்போட என்னை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு என் அண்ணனுங்க தான் ரொம்ப முக்கியம். அவங்க தான் என்னை சின்ன வயசுலேருந்து வளர்த்துருக்காங்க. எனக்கு அம்மா அப்பா கிடையாது. என்னை சின்ன வயசுலேருந்து எனக்கு தேவையானதெல்லாம் பார்த்து செஞ்சு அண்ணனுங்க மட்டும்தான் என் கூட இருந்தாங்க. எங்கள் அண்ணனுங்களை மீறி என்னால் இதை பண்ண முடியாதுங்க. என்னை புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னை மன்னிச்சிருங்க. எனக்கு இந்த லவ் இதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு அந்த மாதிரி ஐடியாவே இல்லை யார் மேலேயும்.
எனக்கு இது மேலே யார் மேலேயும் வந்ததும் இல்லை. எனக்கு எங்கள் அண்ணனுங்க தான் முக்கியம். நீங்கள் என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் உங்களோட ஃபீலிங்ஸை மதிக்கலைன்னு. எனக்கு அண்ணா இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிடுறீங்க. அவர் வயன் என்னை கஷ்டப்படுத்துகிற வயன், புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. என்னால் முடியாது. இந்த ஒரு வாரத்துலேயே நான் நிறைய கனவு கண்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் யாரை கேட்டுங்க நீங்கள் கனவு காண்டீங்க? எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கணும். எதுவுமே தெரியாமல் நீங்கள் பாட்டுட்டு கனவு காண்டுட்டு லவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து என்னைய இதுக்கு கம்பல் பண்ணிங்கன்னா எப்படி என்னால் பண்ண முடியும்? என்னால் முடியாதுங்க. என்னை மன்னிச்சிடுங்க. என்னை தயவு செய்து மன்னிச்சிடுங்க. உங்கள் மனசை கஷ்டப்படுத்துகிறேன்னா, உங்கள் காயப்படுத்தியிருந்தானா என்னை மன்னிச்சிடுங்க. நான் என்னை யாரும் என்னால் கஷ்டப்படணும்னு நான் நினைக்க மாட்டேன். ஆனால் இந்த விஷயத்தில் எனக்கு எப்படி சரி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலங்க. என்னை தயவுசெய்து மன்னிச்சிடுங்க ஜொங்குக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு போகிறீங்க. ஜொங்குக்கு இங்கே ஒன்றுமே புரியலன்னா இவன் மதிக்காமல் போயிட்டுருக்கா அப்படின்னு தான் பார்த்துட்ருக்காரு. அவர் அதுக்கப்புறம் உங்களை டிஸ்டர்ப் எதுவும் பண்ணலை. அவர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. உங்கள் கண்ணில் கூட பரல. அப்பப்போ பைக்கில் நீங்கள் அவரை பார்ப்பீங்க அந்த ரோட்லேயே. பட் ஆனால் கொஞ்சம் மனுஷன் வந்து வெக்ஸ் ஆகி தான் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுது. லைக் வந்து ரொம்ப ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகி எப்படி தான் இருக்காருன்றது உங்களுக்கு நல்லா தெரியுது. நிறையா டீ கடையில் சிகரெட் அடிக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ஒரு பர்சன் உங்களால் வந்து சஃபர் ஆகிறாருன்ற போது உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ஆனாலும் நீங்கள் வந்து அதை வந்து இது பண்ணலை. பிகாஸ் உங்களுக்கு உங்கள் அண்ணங்க முக்கியம். நீங்கள் போய் அந்த பையனை அதுக்காக போய் ஓகே பண்ண முடியாதுன்ற அந்த இதில் நீங்கள் இருக்கீங்க. ஸோ இப்படியே போயிட்டே இருக்குது. அப்போது ஒரு நாள் என்ன ஆகுது, உங்களுக்கு நீங்கள் ரேண்டமாக காலேஜ் முடிச்சுட்டு திருப்பி வீட்டுக்கு போயிட்டுருக்கும் போது ஒரு 2 பேர் பைக்கில் வந்து உங்கள் முன்னாடி நின்றுட்டுருக்காங்க. என்ன இங்கே யார் வயன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே நீங்கள் நான் தான் என்னன்னுங்க என்னாச்சுங்கண்ணா அப்படின்னு கேட்குறீங்க. அம்மா உனக்கு ஜொங்குக்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. நீங்கள் தெரியுங்கண்ணா. ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நீங்கள் கேட்குறீங்க. அவர் அது இல்லைம்மா, ஜொங்குக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கிறான் அப்படின்னோடனே நீங்கள் என்னாச்சு அப்படின்னு கேட்குறீங்க. அவன் வந்து சூசைட் அட்டம் பண்ணிக்கிட்டாம்மா, கையறுத்துக்கிட்டான், ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கான். விசாரித்ததில் நீ அவன் உன்னை லவ் பண்ணுறானாமே, நீ ஒத்துக்கலையாமே, அதனால தான் அவன் ஒரு 10 நாளாகவே சரியில்லை. எங்களுக்கு சந்தேகமாக தான் இருந்துச்சு. ஆனால் என்ன தேத்துறதுனே தெரியலம்மா. தண்ணி அடிச்சுட்டு தம் அடிச்சுட்டு இப்படியே சுற்றிட்டுருக்கான். வாழ்க்கையை வாழடா ஒழுங்கான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாம்மா. இப்போ அதே மாதிரி தான் நேற்று குடிச்சிட்டு வீட்டில் தான் கொண்டு போய் விட்டோம். ஆனால் காலை ஏஞ்சி பார்த்தா அவங்க அப்பா சொன்னாங்க, இந்த மாதிரி ஜொங்கு கையை அறுத்துக்கிட்டான் அப்படின்ட்டு எங்களுக்கு ஃபோன் வந்துச்சு. இப்போ அவன் ஹாஸ்பிட்டலில் தம்மா இருக்கான், தான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லலான்னொடனே அண்ணா என்னை கொஞ்சம் கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கவும் இங்கே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. என்ன இவன் பிடிக்காதுந்தாலும் சொல்லுவா, இவன் அதுக்கு இப்போ போகிறேங்கிறா அப்படின்னோடனே மீரா அவங்கள பிடிச்சி இழுக்கிறா. ஏய் என்னடி பண்ணுற, இப்போ நீ போனீங்கன்னா பிரச்சனை பெருசாகிடுவாயன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. நீங்கள் இல்லடி, என்னால் ஒருத்தர் கஷ்டப்படுறான்றதை என்னால் ஏற்றுக்க முடியலடி, நான் போய் ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடுறேன்டி மீரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு அந்த அவங்கக்கிட்ட அட்ரஸ் கேட்குறீங்க. இது ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் கேட்டுட்டு நீங்களும் ஆட்டோ பிடிச்சி நேரம் அந்த ஹாஸ்பிட்டலில் போய் இறங்கி ஜொங்குக்கோட இடத்த பார்க்குறதுக்கு போகிறீங்க. உள்ளே போய் பார்த்தா அவங்க ஜொங்குக்கு கையில் ஃபுல்லாக கிழிச்சிருக்காரு போல், பிளேடு வச்சு கிழிச்சிட்டு ஒரு பாட்டு அவங்க ட்ரெஸ்ஸிங் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சுற்றி நின்று திட்டிக்கிட்டு இருக்காங்க, அறிவு இருக்கா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அப்போ தான் உள்ளே போகிறீங்க. எங்கள் ஜொங்குக்கு மயக்கத்தில் இருக்கார். அப்படி நீங்கள் வரதை பார்க்குறாரு. எல்லோரும் அப்படியே விட்டுட்டு வெளியில் போயிடுறாங்க. ஏன்னா தெரியும் அவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஜொங்குக்கு உங்களை லவ் பண்ணுறது. எல்லோரும் அப்படியே விட்டுட்டு வெளியில் போயிடுறாங்க, அவங்க 2 பேரும் தனியாக இருக்கட்டும்ன்ட்டு. நீங்கள் எங்கள் பைத்தியமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஏங்க எப்படி இருக்கீங்க? ஒரு வாரம் தானே எனக்கு தெரியும், அதுக்காக உங்களை சின்ன வயசுலேருந்து உங்கள் கூட இருக்கிறவங்க எல்லாரையும் விட்டுட்டு எப்படிங்க உங்களுக்கு போகணுன்னு தோணுது? இது தாங்க அந்த பைத்தியக்காரத்தனமான லவ் எனக்கு வேணான்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் எனக்கு இது பைத்தியக்காரத்தனமாக தெரியல வயன், என்னால் முடியலடி, நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியும்னு எனக்கு தோணலை. உனக்கு புரியுதா இல்லையா? நான் ஒன்றும் ரேண்டமான ஒரு பொண்ணுக்கிட்ட போய் எனக்கு கிஸ் கூடன்னு நான் கேட்குற ஆள் நான் கிடையாது. அன்றைக்கி நான் கிஸ் கூடன்னு சொன்னதுக்கான ரீசன் கூட எனக்கு உன்னை பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு. எனக்கு வாழ்க்கைன்னு ஒன்று இருந்தால் அது உன் கூட தானே, அதனால தான் நான் உரிமையாக கேட்டேன். எனக்கு தெரியல வயன், என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியும்னு எனக்கு தோணலை. நான் உன்னை கம்பல் பண்ணணும்னு நினைக்கல. எனக்கு புரியுது, உனக்கு உங்கள் அண்ணனுங்க எல்லான்னு எனக்கு தெரியுது. அதை மீறி நீ பரமாட்டணும் எனக்கு புரியுது. ஆனால் என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாது. நீ இதுக்காக நீ ஓகே சொல்லணும்னு நான் சொல்லலை.
ஆனால் உண்மையிலே நீ இல்லைன்னா என்னால் இருக்க முடியாது ஓயன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் எங்கே இப்படி பைத்தியக்காரத்தனமாக பண்ணுறீங்க, என்னை பிளாக்மெயில் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவர் இப்போ கூட நீ இங்கே வாழ நான் அவனை கூப்பிடல, நீயே தான் வந்திருக்க, அதுக்கு பேர் பிளாக்மெயிலா அப்படின்னு அவர் கேட்குறாரு. நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் இனிமேல் பண்ணாதீங்க, அதை சொல்லிட்டு போக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் எதுவும் பேசலை, அவர் பாட்டுக்கு அம்முன்னு தான் இருக்கார். இந்த மாதிரியெல்லாம் தயவு செய்து பண்ணாதீங்கங்க, உங்களை கெஞ்சி கேட்குறேன் ப்ளீஸ். என்னால் ஒருத்தர் கஷ்டப்படுறாங்கன்றத பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. என்னால் அதை சொல்ல முடியல, அது என்ன விதமான ஃபீலிங்னு எனக்கு தெரியல. எனக்கு ஏதோ தப்பு பண்ணுறோம், நம்ம ஒருத்தவங்களை கஷ்டப்படுத்துகிறோம் அப்படின்னு நான் டெய்லியும் குற்ற உணர்ச்சிக்குள்ளே போயிட்டுருக்கேங்க, தப்பு பண்ணாத இடத்துலேருந்து. தயவுசெய்து இனிமேல் என்ன குற்ற உணர்ச்சி ஆக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தயவுசெய்து இந்த மாதிரி பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு போகிறீங்க. எங்கள் ஜொங்குக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் இவ்வளோ தூரம் வந்துட்டு கூட அவரோட லவ்வை நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டீங்கன்னு அவருக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நீங்கள் இப்படியே போகிறீங்க, நீங்களுமே ஆனால் ஒரு மாதிரியாக தான் இருக்கீங்க. உங்கள் லைஃபே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி, நீங்கள் ஹாப்பியான ஒரு கேர்ள், ஆனால் நீங்கள் ஜொங்குக்கு இப்படிலாம் உங்களுக்காக பண்ணுறதை யோசிச்சு நீங்களுமே கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிறீங்க. உங்கள் வீட்டில் கூட நம்ஜூனும் ஜெயோப்பும் கேட்பாங்க, என்னம்மா ஆச்சு, ஏன் ஒரு மாதிரியாக இருக்க கொஞ்ச நாளாக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. நீங்கள் ஒன்றும் இல்லைங்கண்ணா, படிப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு நீங்கள் ஜொங்குக்கிட்ட எப்போ வந்து இதெல்லாம் பேசுகிறீங்களோ, லைக் அவர் வேலைக்கு வரணும்னு யோசிக்கும் போது தான் இன்னுமே அவரை பற்றியான யோசனை ஜாஸ்தியாகி டெய்லி அதிகமாக அவரை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறீங்க. அதுவே உங்களுக்கு லைக் அவரை மிஸ் பண்ணுற ஃபீல் உங்களுக்கு தருது. ஏன்னு தெரியல. ஜொங்குக்கு உங்கள் பின்னாடியே சுற்றுனது, உங்களை கூப்பிட்டு வம்பிழுத்தது, கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்குறது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு யோசிச்சு நீங்கள் அவரை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க. அவர் டோட்டலாக உங்கள் கண்ணில் இப்போ படுறதே இல்லை. டோட்டலாக நீங்களே தேடினாலும் அவருக்கு நீங்கள் கண்ணில் மாட்டுறாரு. அவர் நீங்கள் தேடுவீங்க, டெய்லி காலேஜ் போகும்போது பார்ப்பீங்க, ரோட்டில் புல்லட் சவுண்ட் கேட்டாலே அவர் தான் வராரோ அப்படின்ட்டு பார்ப்பீங்க. இப்படியெல்லாம் இருக்கும். ஆனால் உங்கள் கண்ணில் அவர் படவே மாட்டார். இப்படியே போயிட்டே இருக்குது. அப்போ தான் வந்து நீங்கள் ரேண்டமாக ஒரு நாள் காலேஜ் முடிச்சுட்டு அப்படியே ரோட்டில் அப்படியே போயிட்டுருக்கும் போது ஜொங்குக்கோட பைக் நிற்கிறது உங்களுக்கு தெரியுது. அது ஜொங்குக் தானான்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக அந்த கடைக்குள்ளே எக்கி பார்த்துட்ருக்கீங்க. பார்த்தா கரெக்டாக நீங்கள் அந்த கடையை க்ராஸ் பண்ணும்போது ஜொங்குக்கு அந்த கடையிலேருந்து வெளியில் வராரு. லைக் சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு தான் வராரு. வந்து உங்களை தான் பார்க்குறாரு, நீங்களும் அவரை பார்க்குறீங்க. பார்த்து எதுவுமே பேசலை. 2 பேருக்குள்ளே ஐ கான்டாக்ட் மட்டும் போது. அவர் கையை தான் பார்க்குறீங்க, அவருக்கு கை சரியாயிடுச்சான்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. பார்த்தா அவர் கையில் கட்டு போட்டிருக்கு, லைக் அந்த கிழிச்சிக்கிட்டார்ல கையை, அதனால் கட்டு போட்டிருக்கிறது தெரியுது. ஸோ சரியாகல இன்னும். ஸோ ஆனால் கட்டு மட்டும் போட்டிருக்குதுன்னு தெரியுது. நீங்கள் அவர் அப்படியே ஒரு மாதிரி லுக் விட்டுட்டு அப்படியே கீழே பார்த்துட்டு அவரை க்ராஸ் பண்ணிவிட்டு அப்படியே போகிறீங்க. அவரும் புல்லட் எடுத்துகிட்டு அப்படியே உங்களை க்ராஸ் பண்ணி அவரு நேராக போயிட்டுருக்காரு. போயிட்டுருக்கும் போதே ஒரு பொண்ணு அவரை நிறுத்துறா. அவள் பட்டுப்பாவாடை தாவாணி போட்டிருக்கா. மாமா 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 நில்லு மாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்துறா. நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, யார் இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. அந்த பொண்ணு, என்ன மாமா, எதுக்கு நீ இங்கே பாரு கையில் அடிபட்டிருக்கு, எதுக்கு நீ வண்டியெல்லாம் ஓட்டுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பார்க்குறா. ஜொங்குக்கு நீ எதுக்கு இங்கே வந்த, உன்னை வீட்டில் தானே இருக்க சொன்னேன் நான் அப்படின்றாரு. நீங்கள் ஜொங்குக்கு உனக்கு கையில் அடிபட்டிருக்குன்னு அம்மா சொன்னாங்க, ஏன் மாமா இப்படிலாம் பண்ணுற, எதுக்கு நீ முதல்ல கையை எடுத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பொண்ணு கேட்குறா. இங்கே ஜொங்குக்கு, அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை, எதுக்கு முதல்ல நீ இங்கே வந்த, பக்கத்து ஊர்லேருந்து இங்கே வரைக்கும் வரதுக்கு உனக்கு முதல்ல எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. நீங்கள் அந்த பொண்ணு, மாமா என்ன உனக்கு கையில் அடிபட்டிருக்கு, உனக்கு வீட்டில் சமைச்சு போடுறதுக்கெல்லாம் ஆள் வேணும்ல, அதுக்கு தான் நான் வந்திருக்கேன், ஏன் நீ என்னை இப்படி வெறுக்கிற, உனக்கு என்னை பிடிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குறா. இங்கே ஜொங்குக்கு, ஐயோ சரி உக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பொண்ணும் குடுன்னு ஏறி அதோட பேகெல்லாம் எடுத்துக்கிட்டு அது பின்னாடி உக்காந்துக்குது. உங்களுக்கு என்னன்னே புரியல, யார் இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கிறீங்க. என்ன இது யாரா அந்த பொண்ணுன்னு. ஆனால் உங்களுக்கு லைட்டாக அப்படியே சுருக்குன்னு ஒரு மாதிரி இருக்கும் தெரியுமா, லைக் நம்ம பிடிச்ச பர்சன்கிட்ட லைக் வந்து வந்தால் ஒரு பொசசிவ்னஸோட சுருக்குன்னு ஒரு இது உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அது ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், லவ்வாக இருக்கட்டும், லைக் அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பீங்கள்ல. அந்த மாதிரி ஒரு சுருக்கு ஃபீல் உங்களுக்கு இருக்குது. ஆனால் என்னதுன்னே உங்களுக்கு புரியல. அது அவரை வேணான்னு சொல்லிட்டோம், ஆனால் ஏன் எனக்கு இப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்டு அப்படியே போகிறீங்க. அந்த பொண்ணு யாருன்னு தான் உங்கள் மண்டையில் இப்போ ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்கு. யார் அவன்ட்டு மீரா கிட்ட போய் சொல்கிறீங்க, யாருன்னே தெரியலடி அந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் மீரா கிட்ட சொல்கிறீங்க. மீரா ஏண்டி வேணான்னு சொல்கிற,
அதுக்கப்புறம் அவரை கூப்பிட்டது ஒரு பொண்ணு மாமான்னு கூப்பிடுதுன்ட்டு நீ எதுக்கடி யோசிக்கிற அப்படின்னு மீரா கேட்குறா. நீங்கள் எனக்கும் அதை தான் தெரியல, அதை தான் உங்ககிட்ட கேட்குறேன். பிகாஸ் யூ ஃபால் இன் லவ் வித் தட் காய் அப்படின்னு மீரா சொல்கிறா. நீங்கள் மீரா விளையாடாத மீரா, லவ்வெல்லாம் இல்லை, கண்டிப்பாக எங்கள் அண்ணனுங்களை மீறி என்னால் அதை பண்ண முடியாது. வேன் பைத்தியக்காரத்தனமாக பேசாத. உங்கள் அண்ணனுங்களுக்கு நீ பண்ணி கொடுத்தது சத்தியம், அது எனக்கு புரியுது. ஆனால் லவ்ன்றது யார் மேலே வரணும்னு வரக்கூடாதுன்னு எழுதி வைக்கிறது இல்லடி, தானாக வரும் ஒருத்தர் மேலே. யார் மேலே வருதுன்னு நம்மளுக்கு ஐடியாவே இருக்காது, ரேண்டமான பீப்புள் மேலே வரலாம், நீ யோசிச்சு கூட பார்க்காத மாதிரி. இப்போ இந்த எனிமீஸ் டு லவர்ஸ் ட்ரூப்லாம் இப்போ எப்படி சொல்லு, பார்க்கும்போது முதல்ல ஆரம்பித்து காதலில் முடிகிற கதைகள்லாம் எத்தனையோ நம்ம பார்த்துருக்கோம். அதெல்லாம் கதைகள் மட்டும் இல்லை, நிஜமும் தான். ஒருத்தவங்களை பார்த்து நீ பேட் பெர்ஸ்பெக்டிவில் இருக்கிறவங்க தான் உன் லைஃப்பில் ஒரு க்ளோஸான பீப்புளாக மாறக்கூடிய சான்சஸ் எத்தனை பேர் லைஃப்பில் இருந்திருக்கு, அதெல்லாம் யோசிச்சுப்பாரு. ஒருவேளை ஜொங்குக்கு தான் ஒன்றும் லவ்வாக இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீரா சொல்கிறா. இங்கே பாரு மீரா, என்னை ஏற்கனவே குழம்பி போயிருக்கேன், நீ வேறு சேர்ந்து குழப்பாத. இப்போ என்னோடய கேள்வியெல்லாம் யார் அந்த பொண்ணு, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு மீரா, அதை தான் நான் கேட்குறேன். ஜொங்குக்கு உனக்கு வேணாம், அப்புறம் எதுக்கு அந்த பொண்ணு யாரை வேணால் இருந்துட்டு போடும். ஜொங்குக்கோட ஃப்யூச்சரில் கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணாக இருக்கலாம், சொந்தக்கார பொண்ணாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம், நீ ஏன் அதை பற்றி யோசிக்கிற அப்படின்னு மீரா சொல்கிறா. நீங்கள் எனக்கு தெரியலடி, எனக்கு ஆனால் அது யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏஞ்சி போகிறீங்க. இங்கே அப்படியே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதையே யோசிக்கிறீங்க, யார் அந்த பொண்ணே யோசிச்சுட்ருக்கீங்க. ஸோ அப்படியே போயிட்டே இருக்கும்போது ஜொங்குக்கு அவங்க ஆப்போசிட்டில் ஒரு நாள் நீங்கள் காலேஜ் போயிட்டுருக்கும் போது ஆப்போசிட்டில் ஒரு புல்லட்டில் வராரு. நீங்கள் நேராக போய் ஜொங்குக்கிட்ட தான் போய் அவர் முன்னாடி போய் நிற்கிறீங்க. அவர் புல்லட்டில் வந்துட்டு இருக்கும் போது அவர் முன்னாடி போய் நிற்கிறீங்க. அவர் என்னம்மா ரோட்டில் பார்த்து அவர் வேறு யாரோ நினச்சிட்டு பார்த்து போமா அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்திருப்பார். நீங்கள் நான் தான் பார்த்துட்டு தான் போகலான்னு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் எனக்கு ஒன்றும் வேணாம், நான் கேட்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் நீங்கள் நான் கேட்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள் ஜொங்குக் அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு அவர் என்ன கேட்க போகிற, என்ன கேட்கணும் உனக்கு கேளு அப்படின்றாரு. நீங்கள் யார் அந்த பொண்ணு அப்படின்னு கேட்குறீங்க. அவர் எந்த பொண்ணு, யாரை கேட்குற அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் அன்றைக்கி நீங்கள் புல்லட்டில் கூட்டிகிட்டு போனீங்களே அந்த பொண்ணு, யார் அவ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அவர் அது எதுக்கு உனக்கு அப்படின்னு கேட்குறாரு. ஸோ இதோட இந்த பார்ட்டை நான் முடிக்கிறேன்டா. இது பார்ட் 1, ஓகேவா? இதோட நான் இங்கே வச்சு முடிக்கிறேன். கண்டினியூஷன் நெக்ஸ்ட் பார்ட், ஓகேவா? ஹோப் யூ கைஸ் லைக் இட். எனக்கு இது கொஞ்சம் டப் பண்ணும்போது திருப்பி நான் எடிட் பண்ணும்போது கேட்கவே இது நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு நல்ல கண்டென்ட் தான் யோசிச்சிருக்கேன்னு அப்புறம் தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஹோப் யூ கைஸ் லைக் இட் அண்ட் கீப் ஆன் சப்போர்ட்டிங் இட். அண்ட் மேபி நெக்ஸ்ட் பார்ட்டு கூட ஓரளவுக்கு ஓகேவா நல்லா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். பட் ஆனால் கண்டிப்பாக இதில் பார்த்திங்கன்னா இப்போல்லாம் நல்லா தான் இருக்கும். இப்போ போகிற பார்ட் எல்லாமே கொஞ்சம் நல்லா லவ்லி டவ்வி அப்படியே தான் இருக்கும். இனிமேல் போக போக கொஞ்சம் ரூத்லெஸ்ஸாக கொஞ்சம் வல்காரிட்டி வரும். லைக் நாட் இன் த இன்டிமசி வே, அந்த மாதிரியான வல்காரிட்டி நான் சொல்லலை. லைக் நடிக்கிறது, இந்த கொடுமைப்படுத்துகிற மாதிரிலாம் சம்திங் வரும். ஏன்னா பிகாஸ் இது ட்ரூப்பே பார்த்திங்கன்னா ரிவெஞ்ச் மேரேஜில் இதில் எப்படி ரிவெஞ்சாக இருக்குன்ட்டு நீங்கள் மண்டையை போட்டு குழப்பிக்கோங்க, சரியா? இந்த கதையை வச்சு மோஸ்ட்லி இன்னொரு கெஸ் பண்ணியிருப்பீங்க நிறைய பேர் எப்படி இருக்கும் இந்த மாதிரி இந்த ஸ்டோரின்னு சொல்லிட்டு. பட் நீங்கள் மண்டையை போட்டு நல்லா குழப்பிக்கோங்க, ஓகேவா? நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும். பார்ட் 2ல் தெரிஞ்சிடும் எப்படி எது ரிவெஞ்சாக மாறுதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஹோப் யூ கைஸ் லைக் இட். அண்ட் வேறு என்ன சொல்லணும்னு நினச்சேன், வேறு ஏதாவது ஒன் ஷாட் ட்ரை பண்ணலாம். வில்லேஜ் டைப்பில் கண்டிப்பாக இந்த வீக்கில் ஒரு ஒன் ஷாட் கண்டிப்பாக போடணுன்னு யோசிச்சுருக்கேன். பார்ப்போம் யாருக்கு போடலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம், சரியா? டைம் கிடைக்கும் போது எடிட் பண்ணிருக்கேன்டா. நேற்று கூட லைவ் வந்த போது நான் சொன்னேன்ல, டைம் கிடைக்கும் போது எடிட் பண்ண முடியும். ஸோ அதனால் டோன்ட் டேக் மீ ராங், ஐ ட்ரை டு புட் இட் ஆன் வீடியோ. லைக் ரொம்ப எப்படி சொல்கிறது, டே டு டே லைக் நான் ட்ரை பண்ணுறேன். ஒரு வீக்லி 3 வீடியோஸ் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், புஷ் பண்ணிகிட்ருக்கேன் என்ன நான். ஐ வில் டெஃபினெட்லி புட், ஓகேவா? இந்த வீக்கில் ஒன் ஷாட் ஒன்று வரும். அண்ட் இதோட செகண்ட் பார்ட் முடிஞ்சால் நான் பண்ணி இந்த வீக்கில் 3 வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, ஓகே கைஸ் லைக் இட். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அண்ட் கமெண்ட் தயவுசெய்து பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும் நீங்கள் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு, எந்த ட்ரூப்பில் போடலாம், எந்த சீக்வன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கூட எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சரியா? அப்போ தான் நான் அதுக்கேற்ற மாதிரி ஓகே உங்களுக்கு இப்படியெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிவிட்டு நான் க்ரியேட் பண்ண முடியும், ஓகேவா? ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டாண்ட் மை சிச்சுவேஷன். நான் ஏன் அதை சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும், இந்த கமெண்ட்டுன்றதை ஏன் அப்படி சொல்கிறேன்னு.
ஸோ அவ்வளோதான்டா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பபாய், லவ் யூ ஆல், சராங்கே.